அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலையை பயன்படுத்தியதாக கூறி 47 படகுகளுக்கு அனுமதி சீட்டு வழங்க மீன்வளத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு செல்ல அனுமதி கோரும் படகு மற்றும் வலைகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டனர். அதில் 47 படகுகள் இரட்டை மடி வலை பயன்படுத்துவதாக கூறி அனுமதி சீட்டு வழங்க அவர் மறுப்பு தெரிவித்தார். தங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தப்படுவதாக தெரிவித்த மீனவர்கள் மீன்வளத்துறை அலுவலகம் முன்பு குவிந்தனர். இதனால் அங்கு நிலவிய பதற்றத்தை தணிக்க அலுவலகத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய மீனவர்கள் சங்க தலைவர் போஸ், தடையை மீறி செயல்பட்ட 47 படகு உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இலங்கை இந்திய மீனவர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டையாகக்கூடிய ஒரே ஒரு பொருள் ரெட்டமடி தான். ரெட்டமடியை இழுக்காத எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வான்னு சொல்லி இலங்கை மீனவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெட்டமடி இழுக்கிறாங்க. கடல் வளம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கு. ரெட்டமடினால இன்னும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் இதை ஊக்குவிச்சுக்கிட்டு இருந்தால் இது கடல் வளம் அழிஞ்சு போகும். இந்த 47 பேர் மேலே கடுமையான நடவடிக்கையை மீன்துறையும் காவல்துறையும் எடுத்தால் தான் எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கும். யாரும் இதை செய்ய மாட்டாங்க.